அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி ஆனது வரப்போகின்றது. இந்த விநாயகர் சதுர்த்தியின் பொழுது உருவாகக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கன்னிராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செப்டம்பர் மாதத்தில் புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரக பயிற்சிகள் நடக்கின்றன. இதில் கன்னிராசி அதிபதி புதன் பகவான் கடக ராசியிலும் சிம்மத்திலும், சிம்ம ராசி அதிபதி சூரியன் ராசியில் சஞ்சரித்த பிறகு கன்னிராசிக்கு மாற இருக்கிறார். கன்னிராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சுக்கிரன், கேது, ரணருண ரோகஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும், கலத்திரஸ்தனத்தில் ராகு, பாக்கியஸ்தனத்தில் குரு, தொழில் ஸ்தனத்தில் செவ்வாய், ஐனசைன போகஸ்தனத்தில் சூரியன், புதன் என்று கிரகங்கள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 17ஆம் தேதி ஐனசைன போகஸ்தனத்தில் இருந்த சூரியன் ராசிக்கு மாறுகிறார். 19ஆம் தேதி ஐனசைன போகஸ்தனத்தில் இருந்த புதன் பகவான் ராசிக்கு மாறுகிறார். 19ஆம் தேதி ராசியில் இருந்த சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் சாதகமான பலன் கிடைக்கும். உங்களின் புத்தி கூர்மையால் உங்கள் தொழில் வேலையில் முன்னேற்றத்தை காண இயலும். பயணங்களும் அனுகூலமாக இருக்கும். உங்கள் வேலையை முடிப்பதில் சவால்களை எதிர்கொண்டாலும் கடின உழைப்பால் வெற்றி பெற முடியும். படிப்பு விஷயத்தில் மாணவர்கள் அதிகமான முயற்சி தேவைப்படும். கடினமான உழைப்பின் மூலம் வெற்றிகளை பெறலாம். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை அமையும். தாமதம் ஏற்பட்டாலும் உங்கள் கடின உழைப்புக்கான வெற்றியை பெறுவீர்கள். குடும்ப சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முக்கிய முடிவுகளை உறுதியாக எடுப்பீர்கள். குடும்பத்தில் திருமணம் தொடர்பான விஷயங்களில் வெற்றி பெற வாய்ப்பிருக்கிறது. உங்கள் உடன் பிறந்தவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். துணையின் அன்பையும் பெறுவீர்கள். திருமண வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடுகள், சந்தேகங்கள் ஏற்படலாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். மன வருத்தத்திற்கு பின்னர் காதல் அதிகரிக்கும். காதல் விஷயத்தில் தவறான புரிதல் இருக்கலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்கவும், துணையுடன் பயணங்கள் செல்லவும் வாய்ப்பிருக்கிறது. நிதி ரீதியாக பெரிய அளவில் சாதகமாக இருக்காது. வருமானம் அதிகரிக்கும் என்றாலும் செலவுகளும் தொடர்ந்து உயரும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். நிதி சிக்கல் தரலாம். ஆரோக்கியத்தினை பொறுத்தவரையில் கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவம் தொடர்பாக உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. ஒரு சிலருக்கு கண் மூட்டு தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் தேவை. வீட்டிலும் வெளியிலும் அதிகமான பொறுப்புகளை நிறைவேற்ற அதிகமான உழைப்பும் முயற்சியும் தேவைப்படலாம். கடின உழைப்பு இல்லை என்றால் கிடைப்பது போதும் என்ற மனப்பான்மை பின்னடைவை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மாதத்தின் 2வது வாரத்தில் வேலையில் திடீரென அதிகமான அழுத்தத்தை சந்திக்க நேரிடலாம். பொறுப்புகளும் அதிகரிக்கும். குடும்பம், உறவுகள் சார்ந்த விஷயங்கள் மிகவும் நல்லதாக இருக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மாதத்தின் 2ஆம் பாதையில் நல்ல வரன் அமையும். உடனடியாக திருமணம் நடக்கவும் வாய்ப்பிருக்கிறது. வீட்டிலும் வெளியிலும் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தினர் உங்கள் வார்த்தைகளை நம்புவது மட்டுமல்லாமல் ஏற்றும் கொள்வார்கள். வேலை செய்பவர்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம். உங்கள் வேலையை கவனமாக செய்து அலுவலகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். வணிக ரீதியாக முதல் மற்றும் 2வது வாரங்கள் சாதாரணமாக இருக்கும். ஆனால் 3வது வாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை காணலாம். இந்த நேரத்தில் உங்கள் குறிப்பிடத்தக்க லாபத்தை பெறுவீர்கள். உங்கள் பழைய கடனை திருப்பி செலுத்தும் அளவுக்கு பண வருமானம் பெருகும். வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும். யாரோ ஒருவரின் தூண்டுதலின் கீழ் எந்த தவறும் செய்ய வேண்டாம். பொய் சாட்சியம் சொல்வதையும் தவிர்க்க வேண்டும். எங்காவது ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பு சரியாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் எதிர்காலத்தில் நீங்கள் சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கலாம். ஒரு சில பெரிய பொறுப்புகள் மற்றும் பெரிய செலவுகளும் உங்கள் தலையில் விழக்கூடும். எனவே கவனமாக இருப்பது அவசியம்.
அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதனால் அறிவாற்றல் வெளிப்படும். தடைப்பட்ட வேலையும் நடைபெறும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். சொத்து வாங்கும் கனவும் நனவாகும். குரு பகவான் ராசியை பார்ப்பதால் செல்வாக்கு உயரும். தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையும் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். உடல்நிலையில் இருந்த சங்கடமும் விலக ஆரம்பிக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடம் விலகும். குலதெய்வ அருளும் உண்டாகும். குழந்தைக்கான ஏக்கம் தீரும் நாளும் வெகு தொலைவில் இல்லை. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். விரயஸ்தன அதிபதி சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. சுக்கிரன் சஞ்சாரம் மாதம் முழுவதும் இருப்பதால் பொன் பொருள் சேரும். செயல்களில் வெற்றி உண்டாகும். ராகுவால் நட்பு வட்டம் விரிவடையும். ஒரு சிலர் எதிர்ப்பாளினரின் வலையில் சிக்க நேரிடலாம். அதனால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை அவசியம். மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் 5, 10 மற்றும் 14. அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு செவ்வாய் இணைந்து இருப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடம் விலகும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பெரியோரின் ஆதரவால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். வேண்டுதலை நிறைவேற்ற குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள். வரவேண்டிய பணமும் வரும். புதிய சொத்தும் ஒரு சிலருக்கு சேரும். காவல், இராணுவம், பேரிடர் துறைகளில் பணிபுரிவோருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த மாறுதல் ஏற்படும். செய்து வரக்கூடிய தொழிலால் வெளியூருக்கு பயணம் ஏற்படலாம். வசதி வாய்ப்பும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். சுக்கிர பகவானால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும். பொன் பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். விரயஸ்தன சூரியன் செலவுகளை அதிகப்படுத்துவார். ஒரு சிலருக்கு போலி தயாரிப்புகளை விற்பனை செய்வதால் சங்கடம் உண்டாகலாம். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். ராகு பகவானால் வெளிநாட்டு முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும். செய்து வரக்கூடிய தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும். மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பதும் நல்லது. மேலும் அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் 5, 11 மற்றும் 14. அடுத்ததாக பாதம் 1, 2 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நினைப்பது நிறைவேறும் மாதமாக இருக்க போகிறது. செவ்வாய் பகவான் குருவுடன் இணைவதால் சங்கடம் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்பு ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும். சமூகத்தில் அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். இழுப்பறையாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். சகோதரர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும். உடல்நிலை சீராகும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். சுக்கிரனின் சஞ்சார நிலைகள் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் பல வழிகளிலுமே லாபம் அதிகரிக்கும். வராமல் இருந்த பணமும் திரும்ப வரும். தம்பதிகளுக்குள் இணக்கம் உண்டாகும். சூரியன் விரயஸ்தனத்தில் மறைவதால் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கலாம். வழக்கமான வேலைகளிலும் உங்கள் கவனம் சிதறலாம். சுய தொழில் செய்து வருபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவர் பிரச்சனைகளில் தலையிடுவதும் பஞ்சாயத்து செய்வதும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம். வெளிநாட்டு முயற்சி தள்ளி போகும். வெளிநாட்டிற்கு வேலைக்கு போவர்கள் ஏஜென்ட் விஷயத்தில் கவனம் தேவை. எதிலும் அவசரப்பட வேண்டாம். மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் அவசியம். அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் 5, 9 மற்றும் 14. மேலும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவானது செப்டம்பர் 7ஆம் தேதி ஆவணி 22ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது. செப்டம்பர் 6ஆம் தேதி பகல் 1:48 மணிக்கு துவங்கி செப்டம்பர் 7ஆம் தேதி பகல் 3:38 மணி வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் 7ஆம் தேதி தான் சூரிய உதய காலத்தின் பொழுது சதுர்த்தி திதி இருக்கிறது. அதனால் அந்த நாளையை விநாயகர் சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்று சனிக்கிழமை என்பதால் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலமும் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டமும் இருக்கிறது. இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து பகல் 1 மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்து கொள்வது நல்லது. மேலும் அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் இருக்கின்ற விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். அன்றைய தினம் விநாயகருக்கு விருப்பமான விநாயகர் அகவல் படித்தும் அவரது வரலாற்று கதைகளை படிப்பதும் விநாயகரின் அருளை பெற்றுத்தரும். அதோடு விநாயகரின் 108 போற்றி மந்திரங்களை சொல்லி
அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். மேலும் சிலை வாங்க முடியாதவர்கள் மஞ்சள், சந்தனம், மண் என பொருட்களில் விநாயகர் பிடித்து வைத்து அதற்கு சந்தனம், குங்குமம் வைத்து வழிபடலாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப்